வணக்கம் 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 வணக்கம். தமிழாக்களுக்கு முதல்ல அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம். நான் வழி செய்கிறேன். இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பிரச்சனை என்று சொன்னால், முதலாவது குழந்தை பிறந்தோன்னு வயிற்று பசி, பெருவ பசியில் ஆணும் பெண்ணும் சேர இல்லாமல் பிரச்சனை. ஆண் சுமையன்று தாங்கி கொண்டு போய் ஆண் பெண்ணோட சேர இல்லாமல் இருக்குது. பிரச்சனை பொருளாதாரம். பெண் காசு இல்லாத ஆணோட சேர இல்லாமல் இருக்குது. அதனால் பணக்கார நாடி போக வேண்டி இருக்குது. இயல்புக்கு மாறின வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்குது. காரணம் பொருளாதாரம். ஆணுக்கும் பெண்ணும் சேர்ந்து வாழ இயலாமல் இன்புற்று வாழ்ந்து மடிய இயலாமல் இருக்க காரணம் பொருளாதாரம். பொருளாதாரம்னா உங்களுக்கு தெரியும், மசை சொத்து காணி பூமி நகை நட்டு எல்லாம் வருது. என்ன பிரச்சனை? அடிப்படை பொருளாதாரம் என்ன? அடிப்படை உணவு, சாப்பிட உணவு, உடுக்க உடுப்பு, உறையுள், ஒரு வசிப்பிடம், கல்வி, சும்மா ஒரு படிப்பு, மருத்துவம். ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு மருத்துவம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காசு இல்லாத ஒரு மருத்துவம், பாதுகாப்பு. ஏதாவது ஆணோ பெண்ணோ ரோட்டில் போயிட்டு வீட்டு பாதுகாப்பாக வரணும், சண்டை இல்லாமல் வரணும், இதன் டவுன் பண்ணால் ஒரு பாதுகாப்பு, இதன் பண்ணால் போலீஸ் காவல்துறை கேட்கணும், பாதுகாப்பு, உணவுறையில் அல்லது மருத்துவம், பாதுகாப்பு. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனையாக உருவாகுது. இந்த பிரச்சனையை மீட்டெடுக்கிறது தான் எந்த வேலை. இந்த உலகத்தில் அனைத்து உயிரும் பசியாறு இன்புட்டு வாழ்ந்து மடியணும். அந்தந்த இனம் சுதந்திரம் பெறணும். இப்போ இந்தியாவிலையோ ஸ்ரீலங்காவில் தமிழ் அந்தந்த மொழி அந்தந்த இந்தியாவில் எல்லா மொழிகளையும் ஒரு ஹோல் பண்ணி வச்சிருந்து அந்தந்த மொழி எந்த மொழியாக இருந்தாலும், கர்நாடக மொழியோ கேரளா மொழியோ, எல்லா மொழியும் உலகத்தில் எல்லா உலகத்துலேயும் இப்படி பிரச்சனை. எல்லா மொழியும் எல்லா இனமும் விடுதலை பெறணும். அதுதான் என்ன இயற்கை ஏவி விடுது. அதுக்கு வழி இருக்குது. நான் சொல்கிறேன் என்ன மாதிரி வழின்னு சொல்கிறேன். நான் கதைக்கிறேன் தமிழாக்களுக்கு. இது நான் ஒரு ஆளே ஆரம்ப படித்தேன். நான் இது சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். வெளிநாடுகள் எவ்வளோ படிப்பு படிச்சிருப்பீர்கள். பெஸ்லாம் தான் செய்யலாம், வெளிநாட்டிலேருந்து செய்யலாம். ஆதி மொழி தமிழ், மூத்த மொழி, உலகத்தில் மூத்த மொழி தமிழுக்கு உலகத்தால் ஒரு தேசத்தை பெற்றுக்கொள்ளணும். தேசம், தீவு அல்லது ஏதாவது ஒரு பாலவனம் தான் சோழவனமாக்கலாம் பெற்றுக்கொள்ளணும். வழியை நான் சொல்கிறேன். சரியா? டக்குன்னு சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பெண்களால் தான் சில விஷயம் முடியும். பெண்கள் ஒன்றுபட்டால் கையில் வாக்கு தந்துருக்குது. இது ஒரு பொற்காலம். கையில் இப்போ எல்லாருக்கும் வாக்கு தந்துருக்கு. இப்போ பெண்கள்கிட்ட கையில் வாக்கு இருக்குது. பெண்கள் ஆண்கள் குழந்தைய பெற்றெடுக்கிற இல்லை. இந்த பெண் குழந்தைய பெற்ற உடனே அந்த பிள்ளைக்கு உணவு உறவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இந்த அடிப்படை 6 பெண்களே வகுத்து கொள்ளலாம். கையில் பொற்காலம், கையில் வாக்கு தந்தாச்சு. இப்போ என்ன பிரச்சனை? அதை நீங்கள் செயல்படுறதான் பிரச்சனை. நீங்கள் விளங்குறதுக்காக தான் நான் சொல்லி கொண்டுருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் மாறி அப்படி இல்லை, தமிழ்களை மாறி இலங்கை மாறணும். அப்போ வாக்கை நீங்கள் ஆண்களுக்கு போடாங்க. பெண்கள் முதலாவது இதை கேட்டு உங்களோட வேறு இதுகளில் நீங்கள் பயிரங்கப்படுத்தி கொண்டே இருங்கோ. உங்களோட ஏதோ வேறு பேரில் தெரிஞ்சு முதலாவது ஸ்டெப் நான் உங்களோட குழந்தை பிள்ளைக்கு சொல்லுமா போல சொல்கிறேன். ஆண்களுக்கு வாக்கு செலுத்தாங்க. முதல் ஸ்டெப் பையுங்கோ. உங்களோட கையில் வாக்கு இருக்குல்லோ, அந்த வாக்கை நீங்கள் பிரயோசனப்படுத்துங்க. இதால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆணும் சொந்தம் சொன்னாலும் பெண்ணும் சொன்னாலும் இந்த தமிழ் சமுதாயம் அழிஞ்சு போகிறது. அடுத்த பிரச்சனை தமிழ் மொழி என்றதே தெரியாமல் போகுது. சரியா? நான் இதை ஐரோப்பாவில் இருக்கிறபடியே இதால் கண்டு சொல்கிறேன். எனக்கு அடுத்த தமிழ் மொழி தெரியாது. எனக்கு ஜெனரேஷனில் தமிழ் மொழி என்னோட முடியுது. சரியா? ஆனால் தமிழ் மொழி ஆதி மொழி இது என்ற கடமை ஏற்க ஏவுது. பெண்கள் உங்களோட கையில் வாக்கு இருக்குது. சரியா? இப்போ இஸ்லாங்கால நீங்கள் இந்த குழி நாடுகளுக்கு ஓடி வார்கள், பொருளாதார பிரச்சனை. சரி, கையில் வாக்கு. யாழ்ப்பாணத்தை மாற்றுவோம். யாழ்ப்பாணத்துலேருந்து மாற்றிக்கலாம். முல்லைத்தீவு, வவுனியா, வடக்கு மாரியாங்காலத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை, மன்னார் இதுகளை மாற்றி தமிழ்களை மாற்றி இலங்கையை மாற்றுவோம். அப்போ பொம்பளைன்ற கையில் வாக்கு இருக்குது. இதான் பிள்ளைங்களுங்க பொற்காலம். உங்களோட கையில் வாக்கு இருக்குது. நீங்கள் யாருக்கு செலுத்துறீங்க வேறு நம்ம பெண்கள் முடிவெடுங்க. பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்துவார். முதலாவது உண்டு சக்சஸ். பெண் வாக்கு செலுத்தினால் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும். அப்போ பெண் வந்துடும். பெண் வந்தால் பெண்ணி உரிமை தன் குழந்தை எழுதுகள் சமுதாயம் இதெல்லாம் விடாது. முதல் தமிழீழத்தை தமிழை விடாது. சரியா? பெண் வரும். யாழ்ப்பாணத்தில் பெண் வரும். அடுத்த சொல்லுங்க, அக்காவை தங்கச்சியோ சொல்லுங்க. நம்பிக்கை வரணும். அதுக்காக நீ திருப்பியும் வரணும். இதை ஒரு எடுத்துக்காட்டாக கட்ட நாங்கள் என்னென்று சொல்கிறோன்னு தெரியாது. துயரப்பட்ட ஒரு இனம் உலகத்திலே இந்த படு துயரப்பட்டு இல்லை தாங்கோன்னா துன்பங்களை தாங்கிய ஒரு இனம். அடுத்தது பலஸ்தீனா.
சரி அப்போ அக்கா தங்க ஜோன்ற சொத்து கணக்கு அசைய சொத்தை நீ வந்து எழுதி விடு பதவிக்காலம் மட்டும் ஒரு உதாரணமாக ஜனநாயகத்தை முறியடிக்கிறதாம் வேலை சரியோ பதவிக்காலம் மட்டும் நான் பிளவிட்டால் அடுத்த அரசு வந்தால் நான் எதுவும் பிளவிட்டிருந்தால் அரசு என்ற சொத்து கணக்கு எல்லாம் எடுத்துடும் உணவு கூட ஒரு மருத்துவ பதவி இது மட்டும் புரியாத மட்டும் எடுத்துரு மட்டும் சொல்லிட்டு எழுதி வை என்று சொன்னால் அவள் எழுதி வச்சுட்டு வருவாள் எடுத்துக்காட்டா எடுத்த உடனே ஜாழ்ப்பாணத்தில் இப்படி அந்த முறை மாறினோட டக்கு நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லவே சரி டக்குன்னு முன்னது டக்குன்னு மண்ணோடியா மரங்களை தமிழ்களை மாற சிங்கள மக்கள் நல்லதென்று எடுத்து இந்த இலங்கையில் ஒரு மாற்றம் வரும் இலங்கை ஜனாதிபதி அமைச்சர்கள் சொத்து கணக்கை தங்களோட பணிக்காலம் மட்டும் அரசிடம் ஒப்படைத்து விட்டு வரணுமாம் என்று சொல்லி வந்த உடனே பெண் ஆட்சி வந்துட்டுது இலங்கையில் வந்த உடனே அங்கால இந்தியா பாகிஸ்தான் அங்கால பங்களாதேஷ் எல்லாம் பரமப்பட்டு என்ன செய்கிறன்னு வழி இல்லாமல் இருக்குது இப்படி செய்யலாம் தாங்களோடு சொல்லி இதை வந்து தங்களோட டிக்டாக் வழியை நீங்களே அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பகிரங்கப்படுத்தலாம் தங்களோட டிக்டாக் யூடியூப் இதில் காதில் விழுந்தா சரி காதில் விழுந்த உடனே டக்குன்னு ஓடுறே இல்லையா நாங்கள் சிலங்கால நாங்கள் ஒரு குண்டங்க விழுந்துட்டோன்னு நாங்கள் ஆமிக்கு அன்னைக்கு அந்த பக்கம் இல்லாமல் இங்கே தெளிச்சு ஓடுறே இல்லையா காதில் விழுந்துட்டா சரி விழுத்த உடனே உலகத்தில் வந்து ஒரு புரட்சி ஜனநாயக புரட்சி வரும் என்னண்டா இப்போ இருக்கிற ஜனநாயக மக்களாட்சி நல்ல எந்த பிரச்சனையும் இல்லை பணக்காரர் வந்து அரசியல் வாக்கு வரையிலாது என்னென்று சொன்னாங்க சொத்துகள் அதுகளை வந்து எடுக்க இயலாது காசு சேர்க்க இயலாது உழைக்க இயலாதுன்னு வர மாட்டினோம் அப்போ அரசியல் ஒப்படைச்சா அடுத்த அரசு வந்து கட்டாயம் அடுத்த அரசு வந்தால் எப்படி அதை எடுத்துடும் அப்போ மக்களுக்கு யார் பணிவிட செய்யணும் கொஞ்சம் இதாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜெயசி நகர் இப்படி தான் வர பெரிய ஆள் இன்னைக்கு டக்குன்னு இது அப்போ சொல்ல இருந்தால் வர பெரிய புதுமையாக டக்குன்னு யோசிச்சு என்ன அப்போ சொல்லிட்ட கழுவிட்டு சொல்லினாராம் நீங்கள் வந்து மக்களுக்கு பணிவிட செய்கிறவர் போல இருக்கணும் அரசியல்வாதி மக்களுக்கு பணிவிட செய்கிற போல இருக்கணும் குறைஞ்சபட்சம் அவர் நோம்பலை வந்து அந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சொன்னார் இப்போ யாழ்ப்பாணம் அந்த யாழ்ப்பாணத்தில் வந்து குறைஞ்ச ஒரு மகள் வந்து என்ன சாப்பிடணுமோ அந்த சாப்பாட்டை தான் சாப்பிடணும் அதை உயர்த்திட்டு தான் வரணும் இது அதுதான் அரசியல்வாதி உலகம் எல்லாம் ஒரு புரட்சி கொண்டு வந்து அங்கங்கே மக்கள் அங்கங்கே வாழ்வின நிம்மதியாக உணவு உறவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகம் எல்லாம் கிடைக்கும் உலகம் எல்லாம் கிடைச்ச உடனே பேருந்து என்ன வரும்னு யோசிங்க உங்களுக்கு உணவு வரும் உங்களுக்கு வந்து போட்டி பொறாமல் அது எழுதுகள் ஒன்று அதாவது பேருந்து அமைதி சாந்தம் சமாதானம் என்பதோர் சமாதானம் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் ஒரு நிம்மதி கொண்டு வரும் நிம்மதி வந்தோடனே எல்லாரும் மனிதெல்லாம் யோசிச்சு என்ன பிரச்சனை இந்த அணுகுன்றதை செய்து பூமி அதிர்ந்து வெடித்தாலும் சரி அல்லது பூமி அதிர்ச்சி ஒரு இயற்கையானத்தை தாழ வெடித்தாலும் சரி மேலே கல்லுகள் எதுவும் பட்டு வெடித்தாலும் சரி ஆபத்துன்னுட்டு இருக்கிற அணுக்கழிவுகள் பயங்கர ஆபத்து உலகம் வந்து மீளையில்லாத இதுகளை மெல்ல அனுப்புவீங்க அந்த கண்டுபிடிச்ச வைரஸ்னா நம்புங்க அந்த COVID-19 போல பட்டு மோசமான வைரஸ்கள் எல்லாத்தையும் மெல்லமாக மேலே அனுப்பி விட்டால் மேலே விண்வெளியில் ஒரு 10-15 மைலுக்கு அங்கே அளவு தண்டவாளில் அது போயிடும் அதுகள் மெல்ல அனுப்பினோன்னா பூமியில் அமைதி சந்தோஷமான சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி பூமியில் வேற பூமி பூஞ்சொலியாக மாறுது இதை என்ன ஒரு இயற்கை ஏவுது திருப்பவன் சொல்கிறேன் அனைத்து உயிரும் பசியாறு இன்புட்டு வாழ்ந்தபடிய இப்போ நடக்கிறது இப்போ நான் மூச்சு நின்றா நான் என் கதை முடிஞ்சுது என் கண்ணால் உயிர் இருக்கேக்கு தான் ஒன்றை சொல்ல இயலும் உயிர் போன பிறகு ஒன்றுமே செய்ய இயலாது உயிர் இல்லாத ஒன்றுமே இந்த கடவுள் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை எல்லாம் காரணம் எல்லாம் பொருளாதார பிரச்சனை உணவு உரை கல்வி மருத்துவம் அந்த அடிப்படை தீர்ந்தாலே அந்த எண்ணம் பெறாது உயிர் இருக்கேக்க உங்களுக்கு சொல்கிறேன் பெண்களால் தான் முடியும் கையில் வாக்கு இருக்குது பெண்கள் ஒன்று சேர்ந்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொன்ன உடனே பெண்கள் கட்சி வந்துடும் பெண்கள் கட்சி வந்த உடனே இந்த அரசியல்வாதி 2வது ஸ்டெப் இந்த ட்ரெண்டும் தவற விடக்கூடாது ட்ரெண்டு கைவோல என்று வச்சுருங்க ட்ரெண்டு கைவோல 2வது ஸ்டெப்பை தவற விட்டீங்கன்னு சொன்னால் அது படுவீழ்ச்சியாக போயிடும் 2வது ஸ்டெப் வந்து சொத்து கணக்கை அரசிடம் பணிக்காலம் மட்டும் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக பணி செய்ய முன் வர வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தை வாங்கிட்டு இப்போ இந்த இலங்கையில் வந்து அதை சட்டமாக எழுதி விடலாம் இப்போ இலங்கையில் சட்டம் எழுதினோன்னா மற்ற நாடுகளை வந்து பின்பற்றும் இதன் எங்கள் 2 ஸ்டெப் முடித்தனும் உலகம் எல்லாம் மாறிடும் உலகம் எல்லாம் மாற கூட கண்ணுக்கு முன்னாலே சந்தோஷமான வாழ்க்கை இந்த வளர்ச்சியடைஞ்ச நாடுகளில் என்ன மாதிரி வாழ்க்கை அதை விட சந்தோஷமான இப்போ வளர்ச்சியடைஞ்ச நாடுகளுக்கும் பிரச்சனை உலகத்தால் ஒரு பரிசு தரைக்க நல்ல ஒரு தமிழை உலகம் போற்றி கொண்டாடும் போற்றிகளை கூடி அதில் புலவிடாமல் இருக்க திருக்குறள் வந்து தெரிஞ்ச மக்கள் வந்து இந்தியாவில் இந்த
இந்தியாவில் தமிழ் ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து 5000, தமிழீழத்தில் இலங்கையிலேருந்து 5000 பூர்வீக தமிழ் மக்களுக்கு திருக்குறளை படிப்பிச்சு அவைகளுக்கு பாஸ் பண்ணோன்னா அவைகளை கொண்டு இருத்தி முதல் மொழி தமிழ் மொழி எந்த நாடு இருந்தோ அதை 2வது மொழியாக போட்டு கொமன் மொழி 3வது இங்கிலீஷை போட்டு விட்டுட்டு தமிழை பாதுகாக்கணும். வாழ்க